ஒரு காலத்தில் மலைகளும் மரங்களும் சூழ்ந்த ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் எப்போதும் சிரிப்பாலும் விளையாட்டாலும் குழந்தைகளின் சத்தங்களாலும் நிறைந்திருந்தது. அங்கே வாழ்ந்த ஒரு சின்ன குழந்தை தினமும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடி வந்தது. விளையாட்டு நேரத்தில் எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள். சிரிக்கும் நேரங்களில், ஓடும் நேரங்களில் நாமெல்லாம் நண்பர்கள் என்ற உணர்வு அனைவரிடமும் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையின் மனதில் ஒரு நாள் ஒரு சின்ன சந்தேகம் தோன்றியது. எல்லோரும் நண்பர்களா? சிரமம் வந்தால் யார் என்னோடு இருப்பார்கள்? இந்த கேள்வி அந்த குழந்தையின் மனதை மெதுவாக நிறைத்தது. அந்த கேள்விக்கு பதில் தேடி அந்த குழந்தை ஒரு நாள் மந்திரக்காட்டை நோக்கி பயணம் தொடங்கியது. அந்த மந்திரக்காடு சாதாரண காடு அல்ல. அங்கே மரங்கள் மெதுவாக அசைந்தன. காற்று இனிமையாக இசை போல வீசியது. ஒவ்வொரு பாதையும் ஒரு சோதனையை மறைத்து வைத்திருந்தது. முதலாவது சோதனையில் பாதை கொஞ்சம் கடினமாக மாறியது. நடக்க கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் சில நண்பர்கள் மெதுவாக பின்னால் சென்றார்கள். அவர்களுக்கு அந்த பயணம் பிடிக்கவில்லை. குழந்தை சற்றே சோர்ந்தது. ஆனால் பயணம் தொடர்ந்தது. அடுத்த சோதனையில் பாதை இன்னும் நீளமாக இருந்தது. சுற்றிலும் மங்கலான ஒளி, மனதில் சின்ன பயம். அந்த நேரத்தில் இன்னும் சில நண்பர்கள் விலகி சென்றார்கள். அந்த குழந்தை தனியாக இருப்பது போல உணர்ந்தது. இதயம் கொஞ்சம் கனத்தது. ஆனால் ஒரே ஒரு நண்பன் மட்டும் அருகில் இருந்தான். அவன் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவனுடைய இருப்பே குழந்தைக்கு தைரியமாக இருந்தது. பயணம் தொடர்ந்தது. மந்திரக்காடு இன்னும் ஆழமாகியது. சில நேரங்களில் குழந்தை களைப்படைந்தது. சில நேரங்களில் பயந்தது. சில நேரங்களில் அழ வேண்டும் போல தோன்றியது. அந்த எல்லா நேரங்களிலும் அந்த ஒரே நண்பன் அருகில் இருந்தான். குழந்தையை விட்டு செல்லவில்லை. சிரமம் வந்தாலும் தூரம் போகவில்லை. மந்திர சோதனைகள் ஒவ்வொன்றாக வந்தன. சில சோதனைகள் பொறுமையை கற்றுக் கொடுத்தன. சில சோதனைகள் நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தன. சில சோதனைகள் நட்பின் உண்மையான அர்த்தத்தை மெதுவாக வெளிப்படுத்தின. இறுதியில் காடு முழுவதும் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒளி அமைதியாக ஒரு உண்மையை உணர்த்தியது. சந்தோஷத்தில் மட்டும் அருகில் இருப்பது நட்பு அல்ல. விளையாட்டில் மட்டும் சேர்வது நட்பு அல்ல. சிரமம் வந்த போதும், பயம் வந்த போதும், களைப்பு வந்த போதும் நம்மை விட்டு செல்லாமல் அருகில் இருப்பவனே உண்மையான நண்பன். அந்த குழந்தையின் மனம் இப்போது தெளிவாகியது. நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டியதில்லை. அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மந்திரக்காட்டிலிருந்து திரும்பிய அந்த குழந்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. நட்பு என்பது வார்த்தைகள் அல்ல. நட்பு என்பது செயல்கள். இந்த கதையும் நமக்கு அதையே சொல்லுகிறது குழந்தைகளே. உண்மையான நண்பன் என்பவன் நம்மோடு சிரிப்பவன் மட்டும் அல்ல, நம்மோடு அழக்கூடியவன், நம்மோடு சிரமத்தில் நடக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நண்பன் கிடைத்தால் அவன்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம்.